Hi everyone, welcome to Vision Iron Academy. So in this video நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா ரெண்டு டாபிக் மெயினாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஷார்ட் அண்ட் டைப் ரைட்டிங் ரிசல்ட்ஸ் அப்டேட்ஸ் பார்க்க போகிறோம். செகண்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா யார் யார் என்னென்ன கிரேடு படிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ரிசல்ட் பார்த்துடலாம். ஸோ ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ் பர் ஷெட்யூல் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கொடுத்த டேட் வந்து பார்த்தீங்கன்னா 30/4/2026, அதாவது நேற்று நமக்கு வந்திருக்கணும். ஓகேங்களா? பட் டில் நோ எந்த அப்டேட்டுமே வரல. எப்படி அப்படின்னா ஸோ டென்டேட்டிவ் அவங்க சொன்னது பார்த்தீங்க அப்படின்னா 30 சொல்லியிருக்காங்க. அதில் வந்து 2 எக்ஸாம் வர மாதிரி, அதாவது ஃபார் டிஎம்இ அண்டு சிபிஇ ரிமோட்டு இதை சேர்ந்து தான் நமக்கு 34 நம்ம எக்ஸாம் ரிசல்ட் வரும்னு சொல்லியிருந்தாங்க. பட் நமக்கு சிபிஇயில் வந்து அதாவது ரிமோட் பேஸ்ட் எக்ஸாம் நடக்கவே கிடையாது, இன்னுமே நடக்கவே இல்லை. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ரிமோட் எக்ஸாம் டேட் நமக்கு என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா டைப் ரைட்டிங் ஷார்ட் ஹேண்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 23/2/2026 24/2026 முடிச்சுட்டு அந்த ரிசல்ட்டு ப்ளஸ் டிஎம்இ எக்ஸாம்ஸ். ஓகேங்களா? இந்த டேட் இருக்குது பார்த்தீங்களா நாம் எழுதுனது. ஸோ இதோட இந்த 2 எக்ஸாமை சேர்ந்து ஒரு ரிசல்ட்டை நமக்கு வந்து கொடுப்பேன்னு போட்டிருந்தாங்க. பட் டில் நோ எந்த அப்டேட்டுமே வரல. ஏன் அப்படின்னா இன்னும் நமக்கு ரிமோட் எக்ஸாம் நடக்கவே கிடையாது. ஓகேங்களா? ஸோ அதனால் ரிசல்ட் வந்து தள்ளி போயிடுச்சு. ப்ராபப்ளி இன்றைக்கி ரிசல்ட் நமக்கு வராது, இன்றைக்கி நாளைக்கு வராது, மண்டே வராது. ஏன்னா மண்டே வந்து எலெக்ஷன் ரிசல்ட் வருது. ஓகேங்களா? அப்பவும் வராது. மேபி எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் வேணால் அது அப்டேட் கிடைச்சாலும் கிடைக்கலாம். ஓகேங்களா? இல்லாட்டி டிஎம்இ மெத்தடு ட்ரெடிஷ்னல் மெத்தடு மட்டும் விடுற மாதிரி இருந்தால் கூட ஓகே தான். பட் எந்த அப்டேட் வந்தாலுமே நாங்கள் வந்து குரூப்பில் அப்டேட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் ஸ்டில் எங்கள் சேனல் அப்டேட் பண்ணி மட்டும் வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ ரிமோட் எக்ஸாம் நடக்கவே இல்லை. ரிமோட் எக்ஸாம் பொறுத்தவரை ஷார்ட் ஹேண்டில் செகண்ட் பேப்பருக்கு ஒன்றும் அப்டேட்டே பண்ணாமல் இருக்காங்க. ஓகேங்களா? அது எப்படின்னு கூட தெரில. அவங்க அப்டேட் பண்ணாலுமே அதுக்கேற்ற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் அடாப்ட் பண்ணோன்னு. ஸோ கண்டிப்பாக டைம் எடுக்கும். ஓகேங்களா? ஸோ ரிசல்ட் எப்போ வரும், அந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்கன்னா எந்த மாதிரி ரிசல்ட் கொடுப்பாங்க, ப்ளஸ் ரிமோட் எக்ஸாம் வருது, ப்ளஸ் சிபிஇ பேஸ் எக்ஸாம் சென்டர் போய் எழுதுகிற மாதிரி அந்த எக்ஸாமே நமக்கு வருது. ஓகேங்களா? ஸோ எந்த மாதிரி கொடுப்பாங்கன்னு தெரில. எல்லாமே வந்து எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் வேணால் ஒரு கிளியர் அப்டேட் கிடைக்கும். ஓகேங்களா? அது வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யாரும் பேனிக் ஆக வேண்டாம். நீங்கள் பாட்டுக்கு டெய்லியுமே ரிசல்ட்டில் போய் செக் பண்ணிட்டே இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆயிடும். ஓகேங்களா? படிக்கிற மூடே உங்களுக்கு போயிடும். ஸோ அதனால் ரிசல்ட்டை பற்றி ஒரி பண்ணவே வேண்டாம். நீங்கள் பாட்டுக்கு டே பை டே ப்ராக்டிஸ் மட்டும் டெய்லி பண்ணிகிட்டே இருங்க. இதுக்கப்புறம் செகண்ட் பேப்பர் ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா செகண்ட் பேப்பர் ப்ராப்பராக ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் ஃபஸ்ட் வீக்கே வந்துடும். இன்னும் 3 மாதம் தான் இருக்குது. ஸோ அந்த 3 மாதம் நல்லா யூட்டிலைஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? அதனால் ரிசல்ட்டை பற்றி ஒரி பண்ண வேண்டாம். ரிசல்ட்ஸ் அப்டேட் என்ன வந்தாலுமே நான் வந்து குரூப்பில் அப்போ டான் அப்டேட் பண்ணிடுவேன். ஸோ அதனால் வந்து நீங்கள் எந்த ஒரியும் பண்ணிக்க வேண்டாம். ஓகேங்களா? அதே மாதிரி என்ன கிரேட் நீங்கள் வந்து பாஸ் படிக்கலாம் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். இப்போ ஒவ்வொருத்தர் வந்து இப்போது இன்டர் படிச்சுட்டு இருப்பீங்க, ஜூனியர் எக்ஸாம் எழுதிட்டு இங்கிலீஷ் இன்டர் படிச்சுட்டு இருப்பீங்க, இல்லை தமிழ் ஜூனியர் எழுதிட்டு தமிழ் சீனியர் படிச்சுட்டு இருப்பீங்க. ரிசல்ட் வந்து ஒரு மாதிரி ஆசிலேஷன் மைண்ட்லேயே இருப்பீங்க, எப்படி வரும் அப்படின்னு. ஆனால் நீங்கள் வந்து ரிசல்ட்டை பற்றி ஒரி பண்ண வேண்டாம். நீங்கள் இப்போ ப்ராக்டிஸ் சீனியரோ ஆர் இன்டரோ பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த கிரேடை கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணுங்கள். டக்குன்னு ஜூனியருக்கு மாற வேண்டாம். இப்போ ரிசல்ட் வந்து நமக்கு நெகட்டிவாகவே வந்தாலுமே பரவாயில்ல, நீங்கள் தமிழ் சீனியர் ஆர் இங்கிலீஷ் இன்டர் ஆர் இங்கிலீஷ் சீனியர் அதில் படிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அதிலே கன்டினியூ பண்ணுங்கள். யாரும் லோயர் கிரேடுக்கு போக வேண்டாம். ஏன் லோயர் கிரேடுக்கு போக வேண்டாம் அப்படின்னா ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆயிடுவீங்க, ஒரு மாதிரி படிக்கவே மைண்டு வராது. ஸோ அதனால் நீங்கள் ஒரு ஹையர் கிரேட் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா அந்த ஹையர் கிரேட்லேயே கடைசி வரைக்குமே கொண்டு போங்க. அதுதான் நமக்கு சேஃப் அண்ட் செக்யூர். ஓகேங்களா? ஸோ அதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் லோயர் கிரேட் போனீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்லோவாக தெரியும். அதுக்கப்புறம் அந்த லோயர் எக்ஸாம் நம்ம பாஸ் பண்ணதுக்கப்புறம் ஹையர் படிக்கும்போது நம்ம ஆடே படித்த ஸ்பீடு தான் அது. ஸோ இன்னும் ஈஸியாக உங்களுக்கு இருக்குது. 6:30 மினிட்டு 6 மினிட் ஸ்பீடு மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதனால் வந்து யாருமே லோயர் கிரேட் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டாம். ரிசல்ட்டு நெகட்டிவ் ஆர் பாசிட்டிவ் அதை பற்றி ஒரியே பண்ண வேண்டாம். ப்ராக்டிஸ் மட்டும் டெய்லி கொடுத்துட்டே இருங்க. சரிங்களா? ஸோ இதுதான் இந்த வீடியோட அப்டேட்ஸு. ஸோ வேறு உங்களுக்கு என்ன அப்டேட் வரனாலுமே நீங்கள் தெளிவாக நீங்கள் வந்து கேட்கலாம். டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்குது, கமெண்ட் பண்ணுங்கள், ரிப்ளை பண்ணுறேன் நான். ஓகேங்களா? ரிசல்ட் இப்போதைக்கு வராது. ஸோ ரிசல்ட் வந்து நெட்டில் போய் டெய்லி சர்ச் பண்ணி ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆக வேண்டாம். ப்ராக்டிஸ் மட்டும் ரெகுலராக பண்ணிகிட்டே இருங்க. சரிங்களா? ஸோ இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். தேங்க்யூ.